responsibility. Social responsibility refers to the idea that business have an obligation to act in a way that benefits the society at large. So வந்து social responsibility வந்து கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? இந்த சமூகத்தில இருந்தும் இந்த என்விரான்மெண்ட்ல இருந்தும் இந்த இயற்கை சூழ்நிலையில இருந்தும் ஒரு கம்பெனி நிறைய எடுத்துக்குது. அப்ப திரும்ப ஏதாவது கொடுக்கணும் இந்த சொசைட்டிக்கு. ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட்டா இருக்கலாம், ஃபேர் லேபர் ப்ராக்டிஸா இருக்கலாம், எத்திக்கல் சப்ளை செயினா இருக்கலாம், திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பெடுத்துக்கணும் சொசைட்டி வைஸ் அப்படிங்கிறது தான் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. டைப்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் பிசினஸ். என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, philanthropy and community engagement, ethical labor practices and consumer production. இந்த environmental responsibility அப்படின்னா என்ன? efforts to reduce pollution, conserve forest, இது மாதிரி வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை கம்பெனிஸ் எடுத்துக்கும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி philanthropy and community engagement சொல்லும் போது லோக்கல் கம்யூனிட்டிஸ் சோஷியல் காஸ்க்காக எடுத்து பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து philanthropy and community engagement அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எத்திக்கல் லேபர் ப்ராக்டிசஸ்ல சேஃப் ஒர்க் பிளேஸ் கொடுக்கறது, அப்புறம் அவங்களுடைய ரைட்ஸ் வந்து காப்பாத்துறது, இது எல்லாமே வந்து comes under this social responsibility in business. Consumer production, providing safe and honest and transparent product to consumers. Transparent products கொடுக்கிறது consumers. இது எல்லாமே comes under the types of social responsibility. Benefits of social responsibility. என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நன்மைகள் இருக்குன்னா, பிராண்ட் லாயல்ட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த பிராண்ட் லாயல்ட்டினா என்ன? நான் இவ்வளோ நாளான இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சில ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, மாற்றவே மாட்டாங்க. அது மாதிரி பிராண்ட் லாயல்ட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அட்ராக்டிங் டேலண்ட்ஸ், புதுசா யங்கான டேலண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க சொசைட்டிக்கு நிறைய நன்மை செய்யும் போது கண்டிப்பா பீப்புள் வில் கெட் அட்ராக்டட் அண்ட் புஷ் டு ஒர்க் தேர். அண்ட் லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டியும் கண்டிப்பா வந்து இருக்கும். ரெகுலேட்டரி பெனிஃபிட்ஸும் வந்து இருக்கும். ஃபைன்லாம் அவங்க பே பண்ண வேண்டாம், இது மாதிரி சில விஷயத்த ரெகுலேட் பண்ணவும் முடியும். ஸோ இதெல்லாம் தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நன்மைகள்னு சொல்லலாம். மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் ரெஃபர்ஸ் டு த மாரல் பிரின்சிபிள்ஸ். நம்ம மாரல் பிரின்சிபிள் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது, ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறது, இது எல்லாமே வந்து மார்க்கெட்டிங் எத்திக்ஸ்ல வரலாம். ஸோ மார்க்கெட் எத்திக்ஸ்னா, அந்த எத்திக்ஸ்னா வந்து நமக்கு நாமே வகுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஒரு சிந்தனைகளை வந்து எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மார்க்கெட்டிங் எத்திக்ஸோட முக்கியமான கூறுகள், நன்மைகள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ஹானஸ்டி. ஹானஸ்டியா இருக்குது, ட்ரூத்ஃபுல்லா இருக்குது, கன்சியூமர் பிரைவசி இருக்கணும், அதே மாதிரி ஃபேர் பிரைசிங் இருக்கணும், கரெக்டான பிரைசிங் இருக்கணும், டிரான்ஸ்பரன்சி அண்ட் டிஸ்க்ளோஷர் ஷுட் பி தேர். டிரான்ஸ்பரன்சி அண்ட் டிஸ்க்ளோஷர்னா என்ன? வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும். அதே மாதிரி அவாய்டிங் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் இல்லாமலையும் வந்து இருக்கணும். இப்போ கஸ்டமர்ஸை ஏமாத்துறது, கன்சியூமர்ஸை ஏமாத்துறது, இது மாதிரி விஷயங்கள் இல்லாமலும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் எத்திக்கல் மார்க்கெட்டிங்: green marketing, diversity and inclusion, corporate social responsibility in marketing. So green marketing na enna? Promoting environment friendly products, like making sure the claims are legitimate and not exaggerated, avoiding greenwashing, environment product பண்றது, இல்லைன்னா friendly products, environment friendly products பயன்படுத்துறது, இது எல்லாமே comes under the green marketing. Diversity and inclusion, ensuring that marketing campaigns reflects diversity and sensitive to cultural differences with reinforcing stereotypes. So marketing campaigns increase பண்றது, sensitive cultures வந்து கொண்டுட்டு வர்றது, இது எல்லாமே comes under the diversity and inclusion of marketing. Corporate social responsibility in marketing. So in the corporate social responsibility அப்படின்னா என்ன? Brands that advertise their commitment to social causes like supporting education, promoting health,
ஹெல்த்தை ப்ரமோட் பண்றது, ரொம்ப ரூரல் ஏரியாஸ்ல இன்ஃபான்டிசைட்லாம் முன்னாடி நடக்கும். நிறைய வந்து அது மாதிரியான ஹெல்த் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றது, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. Intersection of social responsibility and marketing ethics. So in social responsibility க்கும் market ethics க்கும் என்ன connection அப்படின்னு பார்த்தோம்னா, two concepts overlaps when company promote their ethical practices as per their marketing efforts. So அவங்களோட marketing efforts அடிப்படையா வச்சு அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, a company may market its eco-friendly product by highlighting its sustainable manufacturing process. Social responsibility, ethical marketing practices இது எல்லாத்தையும் கொண்டுட்டு வருது. Alternatively, companies that participate in charitable initiatives, community development projects. இந்த community developmentனா வந்து ஒரு கிராமத்தை வந்து தத்தெடுத்து அதை வந்து அதுல இருக்கிற விஷயங்களை இம்ப்ரூவ் பண்றது, இது எல்லாமே comes under the community development with an ethical choice in their purchasing decisions. பர்ச்சேசிங் டிசிஷன்ல எத்திக்கல் சாய்ஸஸ் உங்களுக்கு சொல்றது, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் திஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங் எத்திக்ஸ் சொல்லலாம். தேங்க்யூ.